ராதாவும் சுமதியும் அரசு மருத்துவமனை. வெளிநோயாளிகள் வரிசை நீண்டிருந்தது. டோக்கன் வாங்கிவிட்டு அருகில் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்திருந்த சுமதி. காய்ச்சல் நெருப்பாக இல்ல கொதித்திருந்தது. பிள்ளைகள் இருவரும் அருகில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். அரசாங்கமே காலை மத்தியான உணவு வழங்குவதால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு மருத்துவமனைக்கு வந்துவிட்டாள். அவள் கணவன் சிதம்பரம் கார் டிரைவராக வேலை பார்க்கிறான். முதலாளியுடன் வெளியூருக்கு சென்று விட்டான். காதலித்து திருமணம் செய்ததால் உறவுகள் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. இருவரின் பெற்றோரும் தொடர்பில் இல்லை. பொருளாதார நெருக்கடியால் அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே சண்டை வரும். பள்ளியில் படிக்கும் போதே காதலித்து திருமணம் செய்ததால் படிப்பை முடிக்கவில்லை. படிப்பு இல்லாததால் வேலைக்கு போக முடியவில்லை. வீட்டு வேலை போன்றவற்றுக்கு செல்ல சிதம்பரம் அனுமதிப்பதில்லை. மனைவி கஷ்டப்பட வேண்டாம் என்றுதான் நினைக்கிறான். பள்ளி படிப்பையாவது முடித்திருந்தால் தானே ஒரு வேலைக்கு போய் குடும்ப கஷ்டத்தை கொஞ்சமாவது குறைத்திருக்கலாம். அவன் ஒருவனே குடும்ப பாரத்தை சுமப்பதால் அவ்வப்போது கோவப்பட்டு கத்துகிறான். பிரசவத்தின் போது உடம்பு முடியாமல் போகும்போது பெற்றவர்களை நினைத்து சுமதியின் மனம் ஏங்கும். இத்தனை வருடங்களாகியும் அவர்கள் கோபம் குறையவில்லை. ஜாதி பார்த்து ஒதுக்கி கொண்டார்கள். தன் நிலையை எண்ணி பெருமூச்சு விட்டாள் சுமதி. இவளது டோக்கன் நம்பரை கூப்பிட்டவுடன் எழுந்து டாக்டரை பார்க்க போனாள். புதிதாக இந்த மருத்துவமனைக்கு மாற்றலாகி வந்த லேடி டாக்டர் பார்த்தவுடன் இவளுடன் படித்த ராதா என்று புரிந்தது. நம்மை பார்த்தால் எப்படி அடையாளம் தெரிய போகிறது என்று ஒன்றும் பேசவில்லை. ஆனால் பேரை பார்த்துவிட்டு இவளை பார்த்த டாக்டர் சிறிது யோசித்துவிட்டு, ஏய், நீ சுமதி தானே? என்னை தெரியுதா? நான் தான் ராதா என்று சொன்னாள். தெரியுது டாக்டர். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ தான் நான் ஒன்றும் பேசலை என்றாள் சுமதி. சுமதி, எப்படி உன்னை மறப்பேன்? ஸ்கூலில் படிக்கும்போது நாம் ரெண்டு பேருமே எப்படி ஒன்றா சுற்றுவான். நீயும் எவ்வளவோ நல்லா படிப்ப. சொல்ல சொல்லி கேட்காம படிக்கிறத விட்டுட்டு லவ் பண்ணி வீட்டை விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நீ எப்படி இருக்கன்னு அப்பப்போ யோசிப்பேன் தெரியுமா? நீ ஏண்டி இப்படி இருக்கிற என்று கேட்டாள் ராதா. அந்த வயசில் படிப்பு எவ்வளோ முக்கியம்னு புரியாமல் போச்சு. படிப்பு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காலங்கிறது யோசிச்சு என்ன செய்ய? ஆமாம், நீங்கள் எப்படி இருக்கீங்க என்றாள் சுமதி. என்னதான் கூடிய படுத்த தோடி என்றாலும் இப்போது டாக்டர் நீ போ என்று பேச முடியுமா? எனக்கு கல்யாணம் பண்ணது இந்த ஊரில் தான். ஆனால் போன மாதம் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். நீ எப்படி இருக்க? உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்கா? ரெண்டு பேரும் ஒருவரை பற்றி இன்னொரு பேசிக்கொண்டு இருக்கும்போது நர்ஸ் வந்து, மேடம், நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க என்றாள். சரி சுமதி, ஒரு நாள் வீட்டுக்கு வா, பொறுமையாக உட்காந்து பேசலாம் என்று சொன்ன ராதா ஊசி மாத்திரை எழுதி கொடுத்தாள். வெளியில் வந்து சுமதி ஊசி போடு இடத்துக்கு போனாள். அங்கும் கூட்டமாக இருந்தது. மயக்கமாக வந்தது. வாய் கசந்ததால் கஞ்சியும் குடிக்கவில்லை. பிஸ்கட்டாவது வாங்கி சாப்பிட்டு தண்ணீரை குடித்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். வரிசையை விட்டுட்டு போக முடியாது. துணைக்கு வருபவர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள். நமக்கு துணை யாரும் இல்லையே என நினைத்து பெருமூச்சு விட்டாள். ஊசி போடும்போது நர்ஸ் சாப்பிட்டியாமா என்று கேட்டாள். கொஞ்சம் கஞ்சிதான் குடித்தேன் என்று சொன்னாள் சுமதி. ஊசி போட்டா மயக்கம் வந்துடும், ஏமா சாப்பிடாம வந்து எங்கள் உயிரை வாங்குற என்று திட்டிக்கொண்டே ஊசி போட்டு விட்டாள். வெளியில் வந்து பக்கத்தில் இருந்த கடையில் பன் வாங்கி டீ முக்கி சாப்பிட்டு தண்ணீர் வாங்கி குடித்ததும் கொஞ்சம் தெம்பாக இருந்தது. வீட்டுக்கு போய் படுத்து விட்டாள். நாமும் ஒழுங்காக படித்திருந்தால் வேலை பார்த்து சம்பாதித்திருக்கலாமே என்று நினைத்து நினைத்து வருத்தப்பட்டாள். அடுத்த வாரம் சிதம்பரம் அவன் முதலாளி வீட்டு கல்யாணத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னான். நல்ல சேலை கூட இல்லை. நகை இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, சேலையாவது வேண்டும். அப்படி இல்லை என்றால் கல்யாணத்துக்கு வர முடியாது என்று சண்டை போட்டாள் சுமதி. வீட்டு நிலைமை தெரியாமல் கேட்பதாக சத்தம் போட்டான் சிதம்பரம். கடைசியில் சுமதியின் பிடிவாதம் ஜெயித்தது. எப்படியோ பணத்திற்கு ஏற்பாடு செய்து சுமதிக்கு பிள்ளைங்களுக்கும் நல்ல உடைகளை வாங்கி கொடுத்தான். அடுத்த வாரம் சுமதி குடும்பம் கல்யாணத்திற்கு கிளம்பி சென்றார்கள். கல்யாண மண்டபத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. சிதம்பரம் சுமதியையும் பிள்ளைங்களையும் மண்டபத்தில் நுழையும் இடத்தில் ஒரு பக்கமாக உட்கார வைத்துவிட்டு கல்யாண வேலைகளை பார்க்க போய்விட்டான். சுமதி அங்கு வந்திருந்த பெண்கள் அணிந்திருந்த புடவைகளையும் நகைகளையும் பார்த்து வியந்து போய் உட்கார்ந்திருந்தாள். நமக்கு இப்படி சீலை நகை போடும் நாள் வராதா என்று ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். சிதம்பரத்தின் முதலாளி பரபரப்பாக கல்யாணத்துக்கு வந்தவர்களை வரவேற்று கொண்டிருந்தார். அப்போது ராதாவும்
அவள் கணவர் டாக்டரும் வந்தார்கள். முதலாளி அவர்களை வரவேற்று மேடைக்கு வர சொன்னார். நடந்து வரும்போது ராதா சுமதியை பார்த்துவிட்டாள். சுமதியின் கையை பிடித்து கொண்டு சந்தோஷமாக பேச ஆரம்பித்தாள். ராதாவின் கணவன் மேடையை நோக்கி நகர்ந்தவன் ராதா வரவில்லையே என்று திரும்பி பார்த்தான். ராதா யாரோ ஒரு பெண்ணிடம் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் கோபத்துடன் ராதாவை நெருங்கி வந்து, ஏ ராதா, உனக்கு அறிவு இருக்கா? நான் மேடைக்கு போய்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு யார் கூடவே இழிச்சு பேசிட்டு இருக்க, வா சீக்கிரம் என்று சத்தம் போட்டான். ராதாவின் கண்கள் சட்டென கலங்கிவிட்டன. ஒன்றுமே பேசாமல் சுமதி கையை அழுத்திவிட்டு விறுவிற என்று கணவன் பின்னால் தலையை குனிந்து கொண்டே சென்றாள். மேடையில் போய் துக்கத்தை மறைத்து கொண்டு கஷ்டப்பட்டு சிரித்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்துவிட்டு கணவனுடன் கிளம்பி போய்விட்டாள். சுமதிக்கு வருத்தமாக இருந்தார். ஆயினும் ராதாவின் மேல் கோபமும் வந்தது. படித்து வேலை பார்க்கும் ஒரு பெண்ணுக்கு கொஞ்சமாவது தைரியமும் தன்மானமும் வேண்டாமா? இப்படியா? பதில் பேசாமல் கலங்க கண்ணை மறைத்து கொண்டு ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடி போறது என்று நினைத்தாள். சென்ற வாரம் ராதாவை பார்க்கும்போது இருந்த பெருமிதம் கரைந்து போய் இருந்தது.